வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் கிரில் சிக்கன் பர்கர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அழகாக ஒரு குக்கும்பர் எடுத்து ஸ்கின் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் வெட்டி வச்சுக்கோங்க. பர்கர் பொதுவாக உடம்புக்கு நல்லது தான், அதை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா. அடுத்து வந்து ஒரு டொமேட்டோ அழகாக தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த ஒரு சாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதில் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஆனியன் பீல் பண்ணி ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தின் ஸ்லைஸாக விட்டுங்க. ரெண்டு பீஸ் சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் பிரெஸ்ட்டு ஒன்று எடுத்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அதில் சென்டரில் ஆஃபாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் வரும். தின் ஸ்லைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு பிரெஸ்ட்டு. இந்த மாதிரி மிடில் கட் பண்ணி அழகாக வச்சுக்கிங்க. இதை வந்து ஒரு சின்ன மேரினேஷன் போட போகிறோம். என்ன போட போகிறோம்னா சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், அது கூட ஸ்மோக்கி பார்பிக்யூ சாஸ்ன்னு நான் கடையில் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படின்னா பார்பிக்யூ சாஸு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் 8 to 9 சாஸ் போடலாம், இல்லை ஊசஸ்டை சாஸ் போடலாம். ஸோ கொஞ்சமாக போடுங்க, போதும். இந்த அளவுக்கு போட்டிங்கனாவே போதும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், கெச்சப் போடுறேன் கொஞ்சமாக. போதும் பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ், ட்ரை ஹெர்ப்ஸ் விற்கும் கடையில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரிகானோ, ரோஸ்மேரி அந்த மாதிரி. அதை வாங்கி கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் ஆயில் விடுங்க. ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா போட்டு அப்ளை பண்ணி மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 20 minutes கூட போதும், ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு, ஆயில் ஆர் பட்டர் எனிதிங் இஸ், அந்த மேரினேஷன் பண்ண சிக்கன் பிரெஸ்ட்டை வந்துட்டு அதில் போடுங்க. போட்டு நல்லா க்ரில் பண்ணலாம். நான்ஸ்டிக் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes குக் ஆகிடும். ரொம்ப ஹார்டாக குக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கருகவும் விட்டுறாதீங்க. அந்த சாஸோட கலர் தான் அது, பார்பிக்யூ சாஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சாஸோட கலர் தான் அது ஆக்சுவலாக. அது கூட கொஞ்சம் ஸ்லைஸ் ஆனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரில்டு ஆனியன்ஸ் அதோடு சேர்ந்து கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு ஃப்ரைட் எக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றி, ஃப்ரைட் எக் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு வச்சுக்கலாம். சிங்கிள் சைடு வேணுன்னா சிங்கிள் சைடு போடுங்க, இல்லை டபுள் சைடு வேணுன்னா டபுள் சைடு போட்டுக்கலாம். அது நீங்கள் ஒரு சிலர் எப்படி சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து. அப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டு பர்கர் ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, பர்கர் நான் ஹெல்த்தி அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு, எந்த ஒரு பொருளுமே வீக்லி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் வந்து ஐஸ்பர்க் லெட்டிஸ் வைக்கிறேன். எப்பயுமே எந்த பர்கர் சாண்ட்விச் எதுலனாலுமே பேஸ் வந்து லெட்டிஸ் வைங்க. ஐஸ்பர்க் லெட்டிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், கடையில் விற்கும். அதுக்கு மேலே குக்கும்பர் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு மேலே டொமேட்டோ ஸ்லைசஸ். நான் இதில் வந்து மைனஸு அந்த மாதிரி எதுவுமே நான் பர்கருக்குள்ளே ஆட் பண்ணல. பொதுவாக கடையில் ஆட் பண்ணி தருவாங்க, நானும் ஆட் பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம், இல்லை கோல்ஸில் வச்சுருக்கலாம் சேலடு. பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா கிட்ஸை நானே வந்து ஒரு சில கிட்ஸுக்கு மைனஸ் ஒத்துக்கிறது இல்லை, அதனால். அடுத்து வந்து ஆனியன் ஸ்லைஸ் வச்சிடலாம். ஆனியன் ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே கிரில் பண்ண கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுருங்க. போட்டு அது மேலே அந்த கிரில் பண்ண சிக்கன் வந்துட்டு ப்ரெஸ்ட் எடுத்து வைங்க. பாருங்கள் எப்படி நல்லா ஜூஸியாக
பாருங்கள் என்ன மாதிரி அந்த பார்பிக்யூ சாஸோட கலரில் குக் ஆகிருக்கு பாருங்கள் அந்த ஆனியன்ஸோட. ஆக்சுவலாக அந்த அந்த கிரில்டு ஆனியன்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதோட சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மேலே வந்து ஃப்ரைட் எக் வைங்க, சீஸ் ஸ்லைஸ் வைங்க. டபுள் சீஸ் வேணும் டபுள் சீஸ் வச்சுக்கலாம், கிரேட்டட் சீஸ் வேணும் கிரேட்டட் சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். பர்கர் கவர் பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு எக்ஸ்ட்ரானரி. இப்போ கடையில் இந்த பர்கர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் கொஞ்சம் பிளேட்டில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக மைனஸ் சாஸும் கெச்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் பிளேட்டில், ஜஸ்ட்டு ஃபார் கார்னிஷ். அதாவது என்கரேஜ் பண்ண எனக்கு பிடிக்கல கிட்ஸை, பட் இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிடுங்க மைனஸ் அண்ட் கெச்சப். மேலே வந்து டூத்பிக்கில் ஒரு செரி, இந்த மாதிரி ரெட் செரி அழகாக குத்தி இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கடையில் பார்த்தீங்கன்னா மினிமம் 250 அபவ் 250 தான் இன்னித்த ரேஞ்சுக்கு ஒரு பர்கரோட ப்ரைஸு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஈஸியான ப்ராடக்ட் தான். டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு பர்கர் சாப்பிட்டாவே கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாகிடும். சூப்பராக இருக்குது. மறக்காமல் வில்லேஜ் அரோமா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.